Hi friends, வணக்கம் and welcome back to our channel. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல நம்ம ஒரு சூப்பரான vlog தான் பார்க்க போறோம். இப்போதான் first time பார்க்கறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணி பக்கத்துல bell icon click பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற எல்லா வீடியோஸ்மே உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். நாங்க வீடு மாத்திட்டோம். அதுக்கு பின்னால ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கு. அதெல்லாம் சொல்றதுக்கு இப்ப டைம் இல்ல. எது நடந்தாலும் நன்மைக்கு அப்படினு சொல்லிட்டு அடுத்த லெவலுக்கு நம்ம வந்து போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இன்னைக்கு தான் நம்ம பால் காய்க்க போறோம். அந்த vlog தான் நீங்க பார்க்க போறீங்க. தம்பி இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கான். 6 மணிக்கு முன்னாலேயே நம்ம வந்து பால் காய்க்கணும் அப்படினு சொல்லி பிளான் பண்ணிருக்கோம். இன்னும் பொருளா கூட எடுத்து வைக்கல. நேத்தா வந்தோம், ரொம்ப டயர்டா இருந்ததனால அப்படியே தான் போட்டுருக்கு. பாதி பொருள் மட்டும் தான் எடுத்து வச்சிருக்கோம் நீட்டா. மீதி எல்லா பொருளையுமே எடுத்து கரெக்டா செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹோம் டூர் போடுறேன். மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியான தூக்கம் வேற வருது. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ டிலே பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். கஷ்டப்பட்டு நம்ம உழைக்கிறதே மரியாதைக்காகவும் மதிப்புக்காகவும் மட்டும்தான். அதுவே ஒரு இடத்துல நம்மளுக்கு கிடைக்கல அப்படிங்கும்போது அந்த இடத்துல இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஒரு இடத்துல நம்மளுக்கு மரியாதை கிடைக்கல அப்படிங்கும்போது அங்கேருந்து நம்ம விலகி இருக்கிறது என்னை கேட்டால் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். அதை விட்டுட்டு நம்ம அவங்கக்கிட்ட போய் எங்களுக்கு மரியாதை கொடுங்க அப்படின்னு சொல்லி தொங்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய தன்மானத்தை இழந்து அவங்கக்கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். பால் காய வைக்கிறதுக்காக பண்ணையிலேருந்து பால்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. பால் பூவு இதெல்லாமே நைட்டு மாமா வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் சரி நம்ம காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. விடிய காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்து நானும் மாமா மட்டும்தான் பால் காய்க்க போகிறோம். தம்பி வந்து தூங்கட்டும், அப்படி எந்திரிச்சானா பால் ஆற்றி கொடுத்துக்கலாம் அப்படின்னு தான் அவனை தூங்க வச்சாச்சு. அப்புறம் மாமா வந்து பூஜை போடுறதுக்கு தேவையான எல்லா பொருளையுமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாமே மொத்தமாக அள்ளி போட்டு கொண்டு வந்ததுனால எந்தெந்த பொருள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியல, சின்ன கன்ஃபியூஸ். அதனால தேடி எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன். வீடு மாற்றுறதுலாம் ரொம்பவே ஈஸி தான். வேகமாக பொருள் எல்லாத்தையுமே எடுத்து போட்டு இங்கே வந்துட்டோம். பட் இங்கேருந்து திருப்பி எடுத்து கரெக்டாக அதே மாதிரி ஆர்கனைஸ் பண்ணோம் அப்படிங்கும்போது நினச்சாலே பயமாக இருக்குது. தம்பியும் பாதியில் எந்திரிச்சிட்டான். சரின்னு சொல்லி அவருக்கு பசிக்குன்னு சொல்லிட்டு டீ வச்சு அதுக்கப்புறம் பிஸ்கட்லாம் கொடுத்தா தம்பி வந்து சாப்பிட்டுட்டு இருந்தான். அப்புறம் மாமாவும் பூஜை வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் பால்லாம் நல்லா காய்ச்சி முடிச்சாச்சு. பால்லாம் பொங்கிடுச்சு. சாமி கொஞ்சோன்னு அதுலேருந்து பால் எடுத்து வச்சுட்டு மீதி பால் வந்து வர்றவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக எடுத்து வச்சாச்சு. சரி அப்படி சாமி கும்பிட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபம் ஏற்றி சாமியும் கும்பிட்டாச்சு நல்லபடியாக. ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்கள்ல, பால் காய்க்கும் போது பால் வந்து ஒவ்வொரு சைடு விழுகிற டைரக்ஷன் பொறுத்து அந்த வீடு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் என்னென்ன சைடுனா எது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்குவோம். ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த உலகத்தில் கற்றுக் கொடுக்கறதுக்கு 4 பேர் இருக்காங்க. இந்த உலகத்தில் நம்ம எங்கே போனாலும் அந்த மாதிரி 4 பேர் இருக்க தான் செய்வாங்க. அவங்களுக்காக நம்ம முடங்கி போய் கிடக்காம அடுத்தடுத்த விஷயத்த நம்ம லைஃப்பில் தேடிட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து சக்ஸஸ் ஆக முடியும். அடுத்தவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தோம்னா நம்மளால் நம்ம லைஃப்பை ரன் பண்ண முடியாது. அவ்வளோதான். நாங்கள் சூப்பராக பால் காய்ச்சியாச்சு. அடுத்த நாள் காலையில் தம்பியை வந்து சரி ஃபஸ்ட் டைம் ரவுண்ட் கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமா கார் எடுத்து தொடச்சிட்டு இருந்தாங்க. நம்ம சேனலில் ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னால் இருந்தே இந்த வீடு ஷிஃப்ட் பண்ணுற வேலை இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேலைகள்லாம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. அதனால தொடர்ந்து நம்மளால் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியலை. இதுக்கு முன்னால் நம்ம எடுத்து வச்சுருக்க வீடியோஸை நம்ம இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்லோட் பண்ணிட்டு வரோம். கன்ஃபார்ம் வந்து அப்லோட் பண்ணிடுவோம், எதுவுமே பெண்டிங் இல்லாமல். தொடர்ந்து வீடியோஸ் போடுறதுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு. நம்மளுடைய சேனலில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து ஆப் பற்றி ரிவ்யூ கொடுத்துட்ருக்கோம். எதுவுமே ஒரு ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. ரிவ்யூ பேஸ் பண்ணி நம்ம வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே வேலை வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த வீடியோஸ்லாம் போய் சர்ச் பண்ணி தேடி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஏர்ன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் தான். நம்ம சொல்கிற எல்லா ஒரு ஆப்புமே இன்வெஸ்ட்மெண்ட்டோட கிடையாது, எல்லாமே ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் கைஸ். பை பை வித் திவ்யா வித் பாண்டி.